டே 2 இது. எஸ்டர்டே நைட் பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clockலாம் தூங்கிட்டோம். செம்ம டயர்டாக இருந்தது. செம்ம கார் ரைட்னால ஒரு மார்னிங் கிளம்பி நைட்டு ஒரு 12 hours ரைட் பண்ணிட்டு வந்தோன்னா செம்ம டயர்டாக இருக்கும். போய் நைட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம், உடுப்பி ரெஸ்டாரண்ட்டு. இங்கே சரியான மட்டமாக இருந்தது. ஏதோ நான் பரோட்டா ஆலு பரோட்டான்னு கொடுத்தானுங்க. எல்லாமே ஒரே மாரி தான் இருந்தது. ஸ்டப்டு பரோட்டா ஆலு பரோட்டான்ட்டு ஏதோ ஒன்று வாங்கினோம். பட் ஆனால் எல்லாமே ஒரே டேஸ்ட் தான். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இங்கே மார்னிங் வந்து என்னென்னா 6:30 எழுந்துச்சி இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு பாத்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கும். இங்கே என்னென்னா 8 o'clockலேருந்து 9 o'clock வந்து அக்காமடேஷன். இந்த ரூமில் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அக்காமடேஷன். அதுக்கு ஒரு மெனு போர்டு மாரி தனியாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி என்னென்ன பிளான், இதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி என்னென்ன பிளான்னா 2-3 பிளான் வச்சுருக்கோம். அது மேப் வைஸில் போட்டிருக்கோம். ஃபால்ஸ் 2 ஃபால்ஸ் 2-3 ஃபால்ஸ், அபெல்ஸ் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் கேம்ப்ஸ் ஒன்று இருக்குது. நிறைய இருக்குது. ட்ரெக்கிங் பண்ணுற நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ஜிப்லைன் மாதிரி நிறைய இருக்குது. ஜிப்லைன் நிறைய இந்த மாதிரி இடம் இங்கே இருக்குது. மேப்பில் லைன் பண்ணி வச்சுருக்கோம், மார்க் பண்ணி ஏர் ஸ்டாப் போட்டு வச்சுருக்கோம். பட் பார்க்கணும். இது வந்து மடிக்கரையிலன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இடம் இருக்குது. மடிக்கரைக்கு பக்கத்துல அங்கேருந்து ஒரு டுவர்ட்ஸ் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தாண்டிங்கன்னா அங்கே ஒரு 5-6 இடம் இருக்கும். அந்த மாதிரி ஏரியா தான் இது. ப்ளஸ் இதனால நம்ம இமேஜின் வந்து ஃபாரஸ்ட்டுன்ற ஒரு இமேஜினே கிடையாது. இங்கே ஹில்ஸ்ன்னு நினச்சிட்டு வந்தோம். பட் இங்கே ஃபாரஸ்ட்டு. இங்கேயும் பரவாயில்ல. கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 17 டெம்பரேச்சர் ஒரு 18 டெம்பரேச்சரில் தான் இருக்குது. பட் பரவாயில்ல. போக ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் எப்படி வெயில் இருக்குன்னு தெரில. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் இதை அதெல்லாம் பண்ணணும். ஓகே, நாங்கள் இருக்க ரூமில் என்னன்னா அக்காமடேஷன் ஃப்ரீ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட லிஸ்ட் தான் மார்னிங் ஒரு 7 o'clockலாம் வந்து போர்டில் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னைக்கு மெனுவாக வந்து போர்டில் எழுதிடுவாங்க. அதை அப்படியே பஃபெட் மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. நல்லா இருந்தது பார்க்க, பியூட்டிஃபுல்லாக அண்ட் நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்தது பார்க்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக நார்மலாக எப்படி இருந்தது. டேஸ்ட் வந்து உண்மையிலே இந்தியன், நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் தான் இருந்தது. இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கெலாக்ஸ் அண்ட் காஃபி எல்லாமே சரி, உப்புமா தோசை எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பிளான் பண்ணோம் எங்கே போகலான்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வந்து எபே ஃபால்ஸுன்ட்டு. அதை முதல்ல ஃபால்ஸ் எபே முதல்ல பார்த்துடலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே மேப்லாம் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போகலான்ட்டு இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 8:49. நீங்களும் என்னோட இந்த vlog வந்து பாருங்கள். உங்களோட கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். த ட்ரிப் இஸ் பிகின்.
உள்ள இப்பதான் என்ட்ரி ஆயிருக்கும். உள்ள டிக்கெட்லாம் எதுவும் இல்லை, ஃபால்ஸுக்கு அபே ஃபால்ஸ் வரதுக்கு உள்ள டிக்கெட்லாம் இல்லை. கார் பார்க்கிங் மட்டும் 40 ரூபாய்க்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது உள்ள என்ட்ரன்ஸ் வந்து உள்ள வரதுக்கு. பட் இங்க என்னன்னா ரொம்ப உள்ள ஸ்லோப்ல கீழே, ஃபால்ஸ் எப்பவுமே ஸ்லோப்ல கீழே இறங்குற மாதிரி தானே இருக்கும். அதனாலதான் மாஸ்க் இல்லைனா வந்து 100 rupees ஃபைனிங்க. அது ஒரு நல்ல ரூல் தான். இங்க என்னன்னா புதுசா நிறைய பெங்களூர்ல இப்போ நேற்று எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க புது வைரஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சரி நம்ம சேஃப்டியா இருக்கிறது தான் பெட்ரு. டபுள் மாஸ்க் போடணும். டபுள் மாஸ்க் தான் இனிமேல் போடணும். அதான் போயிட்டு இருக்கோம். கீழே ரொம்ப ஸ்லோப்பா இறங்குது பாருங்க. சவுண்டு நல்லாவே கேட்குது, ஃபால்ஸோட சவுண்டு. அந்த ஃபால்ஸோட வாட்டர் வந்து டச் ஆகிற சவுண்ட் நல்லா கிளியராகவே கேட்குது. கீழே ஸ்லோப்பா இறங்குது. இன்னும் எத்தனை கிலோமீட்டருக்கு போகணும்னு தெரில. கீழே மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 minutes நடக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 3 kilometers தான். பட் ஸ்லோப்பா இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் வரத்துக்கு எப்படியோ 20 minutes ஆயிடுச்சு. பட் காலியா இருக்கு, நல்லா ஃப்ரீயாவே பாத்துட்டு போலாம். கூட்டி கொடைக்கானலுமே சும்மா ரஷ் ஆகிற மாதிரி கச்சாமச்சான்ட்டு கார் பார்க்கிங் கூட நிப்பாட்ட முடியாம கூட்டம் கச்சா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிடையாது, நல்லா பீஸ்ஃபுல்லாவே வந்து பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போலாம். பாய். அவனா என் கசின் ஏதாவது ஒன்று ஓடி போயிட்டு வீடியோ எடுக்கிறது, இந்த தலைகீழ நின்று சம்பவம் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அவன் ஏதோ சம்பவம் பண்ணிட்டு போயிட்டு வந்தானியா. இன்னும் எத்தனை கிலோமீட்டருக்கு போவோம்னு தெரில வேற. இங்க மாஸ்க் வந்து நாங்க சேஃப்டியா தான் போடுறோம். பட் இங்க இருக்கவங்க யாருமே சொல்ல பாத்தீங்கன்னா மாஸ்கே போடுறது கிடையாது. அவங்க அசால்ட்டா இருக்காங்க. என்ன ஏதுன்னு கூட தெரியாம ஆம்னிகாம் வைரஸை பத்தி என்னன்னே தெரியாம வந்து அப்படி அசால்ட்டா இருக்காங்க யாருமே. சரி, இங்க வர டூரிஸ்ட் கம்மியா தான் வராங்க. பட் வரவங்க யாருமே வந்து மாஸ்க் போடுறதுன்ற ஒரு இதுவே கிடையாது. நம்மளோட சேஃப்டி பார்க்கறதுக்காக தான் மாஸ்க் போடுறோம். கண்டிப்பா எல்லாரும் மாஸ்க் வேர் பண்ணுங்க. புது வைரஸ்லாம் வருது, ஆம்னிகான் வைரஸ்ன்ட்டு. கண்டிப்பா இனிமேவும் நீங்க நடுவில் இப்ப கொஞ்சம் வந்து அதை விட்டுட்டீங்க. இப்ப நிறைய பேர் போறது இல்லாம விட்டீங்க. கிட்ட போக அந்த ஃபால்ஸோட சவுண்ட் பாருங்க எவ்வளவு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அந்த ஃபால்ஸோட சவுண்ட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. போய் பார்க்கணும். இன்னும் எவ்வளவு தூரம் தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃபால்ஸ். இங்க இருந்து பார்க்கும்போது ஒன்னும் கிட்ட போல, இங்க இருந்து பார்க்கும்போது ஃபால்ஸ் செம அழகா இருக்கு. வாங்க அந்த ஃபால்ஸை போய் பார்க்கலாம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஃபால்ஸ். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் ஃபால்ஸ். சவுண்டு கேளுங்க, அதோட சவுண்டை பாருங்களேன். அப்படியே வந்து அந்த வாட்டர் வந்து தரையை டச் பண்ணும் போது அது ஒரு பியூட்டிஃபுல்லான சவுண்டு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. அப்படியே ஒயிட் டிஷா பார்க்கறது. வாங்க போய் பார்க்கலாம்.
எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வரைக்கும் விடுவாங்க ஃபால்ஸில் என்ட்ரன்ஸ் கீழே வரைக்கும் விடுவாங்க. பட் என்னன்னா இப்போ ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் தெரியுங்களா? ஏன்னா இங்கே கீழே வரைக்கும் விடுவாங்க. நல்லா கிட்ட போயிட்டு அதோட ஃபால்ஸோட வேலைக்கு நம்ம நல்லாவே பார்க்கலாம். உங்களுக்கே கேட்க எவ்வளோ சவுண்டு பாருங்க, அந்த ஃபால்ஸோட சவுண்டு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இங்கே கீழே விடுனால வந்து நான் கீழே விடுவாங்க, கீழே போய் ஃபால்ஸில் போய் நம்ம தண்ணி லேக்ஸ்லாம் வந்து நம்ம ரிக் பண்ணலாம் நினைச்சேன். பட் ஆனால் கிடையாது. பட் ஏன் விடுதுன்னு தெரியல, அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டாக இருக்குது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். பட் அந்த பிரிட்ஜ் இப்போ இல்லை, அப்படி வந்து இதனால தான் வந்து உடலையாக எனக்கு தான் தெரியல. ஃபஸ்ட்டு அந்த பக்கமாக போயிட்டு வர மாதிரி நான் வீடியோவில் பார்த்தேன். பட் ஆனால் இப்போ வந்து அது உடஞ்சதுனால உறுதியா இல்லை கிரில் கம்பி போட்டாங்கன்னா எனக்கு எதுவும் புரியல. சென்னை டு கூர்க் vlog வந்து நான் மேலே கார்டில் தரேன். பார்க்காதவங்க அந்த கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஆமாம் ஆமாம் இறங்கும் போது கூட இறங்கி வந்துடலாங்க. கீழே அப்படியே ஸ்லோப்பாக இருக்குது. ஏறும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படியே மேடாக ஏறுது. ஃபஸ்ட்டு என் உடம்பு பாருக்கும். ஏன்னா பெரியவங்களால ஏறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வரலாம். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக என்ன பெரியவங்களாக இருந்தால் கூட யாராக இருந்தாலும் ஆசைப்படுவாங்க வரதுக்கு. பட் கண்டிப்பாக வரலாம். கொஞ்சம் ஏறும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏப்பா மூச்சு ரொம்ப தண்ணுது. மேலே போய் அடுத்து என்ன வந்து பிளான் பண்ணணும் வேறு. இதுக்கப்புறம் தான் பிளானே என்னன்னு போடணும். சரி பார்ப்போம் வாங்க வியூவர்ஸ். போயிட்டு ஒரு வழியா எப்படியோ மேலே வந்துட்டோம். மாஸ்க் போட்டதுனால ஃபுல் மூச்சு கட்டுதுனால அதனாலதான் ஏறி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பார்க்க வேண்டிய இடம் தான். நேச்சர் ஆஃப் பியூட்டி வந்து சொல்லலாம். ஃபால்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் போகும்போது கடைலாம் ஓப்பன் பண்ணல. இப்போ தான் வந்து கடைலாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜூஸ் கடை, ஸ்நாக்ஸ் கடைலாம். பட் நல்லா இருக்கு. இந்த பிளேஸோட லொக்கேஷனை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கூர்க் வந்தீங்கன்னா, இங்கே நிறைய பேர் கூர்க்குன்னு சொன்னால் தெரிய மாட்டேங்குது. மடிக்கரை வந்தீங்கன்னா இந்த அபே ஃபால்ஸை கண்டிப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வியூவர்ஸ். பாய்.